ஒசூர் மாவட்டத்தையொட்டி கர்நாடகாவில் அமைந்துள்ள துங்கபத்ரா அணை நிரம்பியதால் வினாடிக்கு சுமார் 1.5 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் கனமழை பெய்து வருவதால் பெரும்பாலான அணைகள் நிரம்பி வருகின்றன. கொப்பல் மாவட்டம் முனிராபாத் அருகே உள்ள துங்கபத்ரா அணையும் முழு கொள்ளளவை எட்டியது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,03,000 கன அடியாக இருக்கும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1,47,500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து ஆர்ப்பரிக்கும் தண்ணீரை இரவில் மின்னொளியில் பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது. அகில இந்திய ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கும் என மருத்துவ கவுன்சிலிங் குழு அறிவித்துள்ளது. MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் பங்கு பெற நீட் தேர்வு மதிப்பெண் அவசியம். அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு குறித்த அறிவிப்பை மருத்துவ கவுன்சிலிங் குழு நேற்று வெளியிட்டது. அதன்படி எய்ம்ஸ், ஜிப்மர், நிகர்நிலை பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகங்களில் MBBS, BDS, BSc, நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான 15 விழுக்காடு இடங்களுக்கு 3 சுற்றுகளாக கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாவது சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலும், மூன்றாம் சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 25ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலும் நடைபெறவிருப்பதாக மருத்துவ கவுன்சிலிங் குழு அறிவித்துள்ளது. இந்த 3 சுற்றுகளில் நிரப்பப்படாத இடங்கள் இறுதி சுற்று மூலம் நிரப்பப்படவிருக்கின்றன. இந்த கலந்தாய்வு அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்குகிறது. பிரதமர் மோடி ஆட்சியில் சக்கர வியூகத்தில் நாடு சிக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வரி பயங்கரவாதத்தால் சிறு வணிகர்களும் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்தில் காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். நாடு முழுவதும் அச்சமான சூழல் பரவி உள்ளதாகவும், தனது பேச்சை பார்த்து பாஜக உறுப்பினர்கள் சிரித்தாலும் அவர்களும் அச்சத்தில்தான் உள்ளனர் என்று கூறினார். மகாபாரதத்தில் சக்கர வியூகத்தில் அபிமன்யு மாட்டிக்கொண்டதைப் போல இந்தியாவும் மோடி ஆட்சியில் சிக்கிக் கொண்டுள்ளதாக ராகுல் விமர்சித்தார். பாஜக அமைத்துள்ள அச்சமெனும் சக்கர வியூகத்தை இந்தியா கூட்டணி தகர்த்தெறியும் என்றும் பேசினார். चक्रव्यूह के बारे में थोड़ी रिसर्च की और पता लगा कि चक्रव्यूह का एक दूसरा नाम होता है पद्मव्यूह, मतलब लोटस फॉर्मेशन. तो जो चक्रव्यूह होता है स्पीकर सर, वो लोटस के शेप में होता है, कमल के फूल के शेप में होता है. 21वीं सदी में सर एक नया चक्रव्यूह तैयार हुआ है. स्पीकर सर वो भी लोटस की शेप में है सर, और उसका चिन्ह प्रधानमंत्री जी अपनी छाती पर लगा के चलते हैं. ராகுல் பேசிய போது அவையில் இல்லாதவர்கள் குறித்து பேசக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார். அப்படி என்றால் அவர்களை எப்படி குறிப்பிடுவது என ராகுல் காந்தி வினவினார். जो माननीय सदस्य का सदस्य नहीं है उसका नाम नहीं ले. आपने लिख के दिया आपने क्या आप उसकी पालना करना चाहते हो? சக்கர வியூகம் தொடர்பான ராகுலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் முழக்கமிட்டனர். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி புகைப்படம் ஒன்றை காட்ட முற்பட்ட போது சபாநாயகர் அதற்கு அனுமதி மறுத்தார். அதற்கு என்ன புகைப்படத்தை காட்டப் போகிறேன் என்று பார்க்காமலேயே ஏன் அனுமதி மறுக்கிறீர்கள் என்று ராகுல் வினவினார். 20 அதிகாரிகள் பட்ஜெட்டை தயாரித்த நிலையில் அல்வா கிண்டும் நிகழ்வில் ஒரு பழங்குடியினர் மற்றும் தலித் அதிகாரியை கூட காண முடியவில்லை என்று ராகுல் தெரிவித்தார். அப்போது அவையில் இருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிரித்தார். அதனைத் தொடர்ந்து இது நகைக்க வேண்டிய பிரச்சனை இல்லை என்று ராகுல் காந்தி கூறினார். 20 अफसरों ने हिंदुस्तान का बजट तैयार किया है. GST மூலம் வரி பயங்கரவாதத்தை மத்திய அரசு ஏவி உள்ளதாகவும், இதனால் சிறு குறு வணிகர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாகவும் கூறினார். जो हिंदुस्तान को रोजगार देते हैं, स्मॉल एंड मीडियम बिजनेसेस हैं, जो करोड़ों युवाओं को रोजगार देते थे, उन पर इस चक्रव्यूह ने आक्रमण किया.
कैसे किया? नोटबंदी, जीएसटी और टैक्स टेररिज्म। 10 ஆண்டுகளில் 70 முறை போட்டித் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும் அது பற்றி பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட இல்லை என்றும் கூறினார். பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் எதுவும் இல்லை என்றும் அக்னிபாத் திட்டத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அக்னிபாத் தொடர்பாக ராகுல் காந்தி நாட்டை தவறாக வழிநடத்துவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம் தெரிவித்தார். लेकिन देश की सीमा की सुरक्षा जिन बहादुर जवानों के हाथों में रहती है, सेना के जवानों में, यह इतना संवेदनशील मुद्दा है इस देश की सुरक्षा का, और सेना से जुड़े हमारे अग्निवीर के जवानों को लेकर जो देशवासियों को गुमराह करने की कोशिश की जा रही है, उस संबंध में मैं कहना चाहता हूं மத்திய பட்ஜெட்டில் கடந்த 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கல்விக்கு குறைந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் வானிலை பல மாவட்டங்கள் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்தது. கோவை மாநகரில் உக்கடம், டவுன்ஹால், காந்திபுரம், ரயில் நிலையம், ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமாக மழை பெய்தது. மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள், பொதுமக்கள் குடைகளை பிடித்தவாறு சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவாலா பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதனால் பஜார் பகுதியில் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனிடையே நாடுகாணியில் இருந்து கேரள மாநிலம் வழிக்கடவு செல்லும் சாலையில் ராட்சத மரம் விழுந்து 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை வெட்டி அகற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, ஆனந்தகிரி, நாயுடுபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகள் மழை காரணமாக கடும் குளிர் நிலவியது. தேனி மாவட்டத்தில் இரவில் சாரல் மழை பெய்தது. தேனி, பெரியகுளம், வீரபாண்டி, போடிநாயக்கனூர், சின்னமனூர் என பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்தது. மேகமலை, குரங்கணி, சோத்துப்பாறை அணை, மஞ்சளார் அணை, கும்பக்கரை அருவி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கனமழையும் கொட்டி தீர்த்தது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் மழை நீடித்தது. நீலகிரியில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாபி அறிவித்துள்ளார். அகில இந்திய ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கும் என மருத்துவ கவுன்சிலிங் குழு அறிவித்துள்ளது. MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் பங்கு பெற நீட் தேர்வு மதிப்பெண் அவசியம். அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு குறித்த அறிவிப்பை மருத்துவ கவுன்சிலிங் குழு நேற்று வெளியிட்டது. அதன்படி எய்ம்ஸ், ஜிப்மர், நிகர்நிலை பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகங்களில் MBBS, BDS, BSc நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான 15 விழுக்காடு இடங்களுக்கு 3 சுற்றுகளாக கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாவது சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலும், 3ஆம் சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 25ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலும் நடைபெறவிருப்பதாக மருத்துவ கவுன்சிலிங் குழு அறிவித்துள்ளது. இந்த 3 சுற்றுகளில் நிரப்பப்படாத இடங்கள் இறுதி சுற்று மூலம் நிரப்பப்படவிருக்கின்றன. இந்த கலந்தாய்வு அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்குகிறது.